காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இதாயத்துல்லா பங்கேற்கிறார். வணக்கம் சார். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதுவரை எத்தனையோ தேர்தல்கள் இந்த நாட்டில் நடந்திருக்கு. ஆனால் இப்படி ஒரு கோரிக்கை இதற்கு முன்பாக பெரிய அளவில் யாரும் முன் வச்சதில்லை. மாநில அளவில் வேணால் எங்ககிட்ட விவாதத்துக்கு வாங்கன்ட்டு முன் வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளர், மற்றொரு நீதிபதி, 3 பேர் சேர்ந்து இது வச்சிருக்காங்க. காங்கிரஸ் இந்த கோரிக்கையை ராகுல் அக்செப்ட் பண்ணியிருக்கிறதே அப்படிங்கிறதே இதுவே ரொம்ப புதிதான ஒன்றுன்ட்டு நான் நினைக்கிறேன். இல்லை இதுக்கு முன்னால் ஏதாவது இருக்கான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு உரிய பதில் வரும்ன்ட்டு உங்களுக்கு தோணுதா? பிரதமர் மோடியிடம் இருந்து அது போன்ற பதில் வராது. ஓகே. உலக நாடுகள், பல நாடுகளில் இது நடப்பது இயல்பு தான். 2 அமெரிக்காவில் 2 மாபெரும் கட்சியினுடைய தலைவர்கள் வேட்பாளர்களாக வரும்பொழுது பேசுவார்கள். இது இயல்பு தான். இன்னைக்கு ஏன் இந்த நிலைமை வந்திருக்கு, ஏன் நீதியரசர்கள் உட்பட பொதுவானவர்கள் இதை எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால், ஒரு பிரதமராக இருந்தவர், இதுவரை எந்த பிரதமரும் இதுபோன்று பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டதில்லை. நாள்தோறும் பொய்களை அவிழ்த்து விட்டு கொண்டே இருக்கிறார். சரி, அவராக பொய் பேசினா மட்டும் பரவாயில்லை. அடுத்த கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்கோ அதை படிக்காமல், அல்ல படித்து அதை மறைச்சிட்டு விதவிதமாக அதிலிருந்து பொய்களை எடுத்து சொல்கிறார். இப்படி சொல்லும் பொழுது அப்போ இவர் பொது வெளியில் பேசும்பொழுது உண்மையை பேசி ஆகணும். ஏன்னா இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு சூழலில் இவரால் 10 ஆண்டுகளாக பத்திரிகையாளர்களையே சந்திக்காதவர், நான் 2 முறையோ 2 மாதத்திற்கு 1 முறையோ சந்திக்கிறேன் என்று பிரதமராக ஆவதற்கு முன்பு சொன்னவர், எப்படி பல வாக்குறுதியை கொடுத்தாரோ, பெட்ரோல் விலையை பாதியாக குறைப்பேன், டீசல் விலையை பாதியாக குறைப்பேன் எல்லாம் சொன்னாரோ, 2 கோடி வேலை வாய்ப்பு சொன்னாரோ, விலைவாசிகளை குறைப்பேன் எல்லாம் சொன்னாரோ, அதற்கு மாறாக இவர் தானே பேசக்கூடியவராக இருக்கிறார். மங்கி பாத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தன்னை முன்னிலைப்படுத்தி யாரும் கேள்வி கேட்க முடியாத மாதிரி பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுறார். இதனால தான் இப்படி ஒரு விவாதம் நடத்தினா உண்மை வெளியே வரும், மக்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை ஒரு திண்மையாக எடுத்துக்கொண்டு அந்த நீதியரசர்கள் சொல்லுகிறார்கள், மற்றவர்களும் சொல்லுகிறார்கள். அப்போ இப்படி நடக்கும்போது உள்ளபடியே என்ன நடக்கும் சொன்னால், ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஜனநாயகம், ஆரோக்கியமான ஜனநாயகம் கிடைக்கும் நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி, நான் எதிர்பார்க்குற மாதிரி, யாரும் எதிர்பார்க்குற மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் அது போன்ற களத்துக்கு வரமாட்டார். ஏன்னா மன் கி பாத் மட்டுமே பேசக்கூடியவர் வரப்போகிறது இல்லை. அல்லது தனியாக அவருக்கு வேண்டிய தொலைக்காட்சிகள் கூப்பிட்டு உட்கார வச்சா, அதுக்கும் வேண்டிய தொலைக்காட்சி உட்கார்ந்தா அவர் டிபேட் பேசுவார். மற்றவங்களுக்கெல்லாம் ஒருத்தர் தான் ஆங்கர் கேள்வி கேட்பாங்க. இவர் விவரமாக 3 ஆங்கரை வர சொல்லி 3 பேருக்கு கேள்வி பதிலை கொடுத்துட்டு பேசுவோம். இதுதான் சமீபத்தில் நடந்த ஒரு வித்தியாசம். ஒரு தொலைக்காட்சியில் நடந்தது சொல்ல வர்றேன். இல்லை இல்லை, நீங்கள் நிறைய பேர் உட்காந்தெல்லாம் கேட்குறாங்க. 5-6 பேர் உட்காந்தெல்லாம் பிரதம மந்திரிகிட்ட பேட்டி. நான் சொல்கிறது அவரால், நம்மெல்லாம் இப்போ நாங்கள் ஒரு ஆங்கருக்கு முன்னால் தான் பேசுகிறோம். ஆனால் அவர் அப்படி இல்லை, 3 ஆங்கரையும் வச்சுக்கிட்டு அவருக்கு வேண்டிய கேள்விகளை கேட்டு தான் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதை சொல்கிறேன் நான். அப்போ சொல்லலாம், இப்போ அது மாதிரி எல்லாம் இல்லை. நியூஸ் 18 கொடுத்துருக்காரு, என் பேரை சொல்லணும், நமக்கு தேவையில்லை. இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த என்னென்ன பொய் சொல்கிறாரு, முஸ்லீம்களுக்கு இந்துக்களுடைய சொத்துக்களை பாதியை பிரித்து கொடுத்துருவாருங்கிறாரு. அவங்கள்ட்ட 2 மாடு இருந்தால் 1 மாட்டை பிடுங்கி கொடுத்துருவாருன்னு சொல்கிறாரு. இன்னொன்று சொல்கிறாரு, தொடர்ந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு இந்துக்களுடைய இடஒதுக்கீடை முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவார்கள் என்றெல்லாம் பொய் பிரச்சாரத்தை பண்ணவர் ஒன்று விஷயம் சொல்லலை. 2 கை இருந்தால் வெட்டி 1 கையை தூக்கி முஸ்லீம் கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு 3 கையாக வச்சுக்குவாங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லலே ஒழிய, அவ்வளவு பொய்களை சொல்கிறாரு. அதை விட மோசமான பொய் இந்துக்களுக்கு எதிராக சொல்கிறாரு. இந்துக்களை 2ஆந்தர குடிமக்களாக ஆக்குவார்கள் என்ற ஒரு பொய்யை சொல்கிறாரு. அப்போ இந்துக்கள் மீது இவருக்கு நம்பிக்கை இல்லை. இந்துக்கள் அது மட்டுமல்ல, இந்து மதத்தை இவர்கள் தடை செய்து விடுவார்கள். இங்கே தான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்து மதம்னா இவருக்கு என்னன்னே விளக்கம் புரியல. மோடி இந்து மதத்தை பற்றி பேசுகிறார்கள். இந்து மதம் என்பது இன்னைக்கு நேற்று உள்ளதல்ல, பல்லாயிரம் ஆண்டுகள் இஸ்லாம் வருவதற்கு முன்பு
கிறிஸ்தவம் வருவதற்கு முன்பு இருந்த ஒரு மதம் இந்து மதம். அது சைவம் வைணவம் தான். இந்து மதம்ங்கிறது வெள்ளைக்காரர்கள் வைத்த பேரா இருக்கலாம். அந்த மதத்துடைய புனிதத்தையோ அந்த மதத்துடைய மேன்மையவோ அறியலை. அந்த மதங்கள் சொல்லக்கூடிய தேவாரமோ திவ்ய பிரபந்தமோ வெறுப்பு இல்லாத, அதாவது உங்களுக்கு வகுப்புவாதம் இல்லாத, பர்ணாசனம் இல்லாத ஒன்றை சொல்லுகின்றது. இவர் புதுசா என்ன பண்றாருன்னா, இந்து மதம் தடை செய்யப்பட்டு விடுங்கிறார்னா, இந்து மதத்தின் மீது இவர் மேல உண்மையான இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லை, இந்துக்கள் மீது நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு சொன்னா, இன்றைக்கு 70% சொத்துக்கள் இன்னைக்கு யார் கையில இருக்குன்னு சொன்னா ஒரு 20 பேர் அல்லது 100 வியாபாரிகள் கையில இருக்கு. இதுக்கு காரணமானவர் யாருன்னு சொன்னா பிரதமர் மோடி. நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா உங்களுக்கு? பல லட்சக்கணக்கான கோடீஸ்வரர்களை நான் உருவாக்க போறேன், சாதாரண மனிதர்கள்ங்கிறாரு. இவர் பல கோடீஸ்வரர்களை உருவாக்கி இருக்காரு. நாங்கள் கோடிக்கணக்கான லட்சாதிபதிகளை உருவாக்க போறேன்னு எங்க தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு. இதுதான் ராகுல் காந்தி அவர்களுக்கும் மோடிக்கும் வித்தியாசம். இந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசும்போது மக்கள்கிட்ட எது உண்மைன்னு வெளிப்படும். அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு ராமர் என்ன பதில் சொல்றாரு? அதாவது இங்க உள்ள ராமர் என்ன சொல்றாரு? அவரு சும்மா கூப்பிடுறாங்க, நாங்கள் வரணுங்கிற அவசியம் இல்லை, அவர் பிரதமர் இவர் சாதாரண ஆளுங்கிற ஒரு ஆணவ போக்கு. ஒரே ஒரு பொது விவாதத்துக்கு அழைப்பு விடுத்தவங்க காங்கிரஸ் கட்சி அழைப்பு விடுக்கல, முதல்ல அழைப்பு கொடுக்குறாங்க. பொது விவாதத்துக்கு பொதுவானவர்கள் அழைப்பு கொடுக்குறாங்க. அப்படி வச்சுக்கோ. ராகுல் காந்தி தயாருங்கிறாரு. காரணம் அவர்கிட்ட நேர்மை இருக்கு, உண்மை இருக்கு. ஆனா வரமாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்றாரு? அவர் வந்து எம்பி, அது யாரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு கேண்டிடேட் தான் நிற்க முடிய போறாங்க. மோடி அவர்களும் ஒரு கேண்டிடேட், ராகுல் காந்தி. இன்னைக்கு அவங்களுடைய தலைவர் பாபர் மசூதியை இடிப்பதற்கு காரணமாக இருந்த அத்வானி இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தி ஒரு மிகச்சிறந்த தலைவர்னு சொல்றாரு. மோடியை வச்சுக்கிட்டு மோடியை பாரத ரத்னா அதை கொடுத்தும் கூட அவரால் சொல்ல முடியல. இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு இந்த ராமனுக்கு ராமர் இந்து மதத்தை பற்றி எப்படி மோடிக்கு தெரியலையோ, ராமனுக்கு ராமரை பற்றி தெரியல. குகனோடு ஐவரானோம், குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம், உன்முளை ஐயா உன்னோடும் 70 சொல்லி யாரை பார்த்து பேச? ஒரு வேடுவனை பார்த்து என் தம்பிங்கிறார், என் சகோதரன் நினைக்கிறாரு. அந்த ராமன் எந்த ராமன்? மரியாதைக்குரிய ஸ்ரீராமன். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். ராமன் கொஞ்சம் குறுக்கிடாம இருங்க. உங்ககிட்ட பேசும்போது வாங்க, இல்லைன்னா நீங்க ரெண்டு பேரும் பேசுறதுல எதுவுமே கேட்காது. தயவு செஞ்சு சொல்றேன். நீங்க எவ்வளவோ வளர்ந்தீங்க, போடி மாதிரி போய் சொன்னீங்க, நாங்க ஏதாவது பதில் சொல்லமா அதுக்கு? அதனால கொஞ்சம் அமைதியாங்க ராமன். உங்களை பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். சப்ஜெக்ட் அவங்கதான். அந்த ராமன் வந்து ஒரு வானரமாக இருக்கக்கூடியவர்களின் சகோதரன் சொன்னாங்க. அரக்குன்னு சொல்லப்பட்ட விபீஷணனை என் சகோதரன் சொன்னாரு. எல்லாரையும் மதிச்சு பேசினாரு. அரக்கனா இருந்த ராவணனை கூட இன்று போய் நாளை வான்னு பேசினாரு. யாரு? அந்த ராமன். ஆனா இந்த ராமனுக்கு ஏதோ ராகுல் காந்தி வந்து வர தயாரா இருப்பாரு, நாங்க தயாரா இல்லைன்னு சொல்றாரு. நான் எதுக்கு இந்த சொல்றேன்னு சொன்னா, இவர்கள்ட்ட நேர்மை இல்லை, உண்மை இல்லை. அதே மாதிரி பேசும்போது சில சொன்னாங்க வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க செய்யறதுலேண்டு. இதே காங்கிரஸ் கட்சி தான் வாக்குறுதி கொடுத்துச்சு, 70,000 கோடி விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணுச்சு. அந்த 70,000 கோடியே அன்னைக்கு தள்ளுபடி பண்ணது காங்கிரஸ். அதுக்கு மட்டுமல்ல, ஏழைகளும் கூட பணக்காரர்கள் படிக்கக்கூடிய பள்ளியில 25 விழுக்காடு படிக்கணும்னு ஒரு சட்டம் போட்டு அதுக்கு பணம் ஒதுக்குனது காங்கிரஸ். 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து ஏழை எளிய மக்களில் கையில் காசை கொடுத்தது காங்கிரஸ். சொன்ன வாக்குறுதியை செஞ்சிச்சு. இந்த 1 லட்சம் எல்லாம் ஒரு சாதாரண விஷயம். 16 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி, 24 லட்சம் கோடி வரி தள்ளுபடி கார்பரேட்டுகளுக்கு. ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டு வர்றாரு? இந்த பணக்காரர்களுக்கு செய்திருக்க இந்த பணத்தை எடுத்திருந்தாலும் எவ்வளவோ நல்ல காரியங்களை செஞ்சிருக்கலாம். அப்ப மோடி அவர்கள் ஏன் வந்து கெஜ்ரிவாலை கைது பண்ணாரு தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு விஷயம்தான். சட்டமன்றத்தில் கெஜ்ரிவால் பேசினாரு, இன்னைக்கு அதானி 700வது இடத்துல இருந்து 1வது இடத்துல இந்தியாவில் பணக்காரரா மாறி இருக்காருன்னா, இவ்வளவு பெரிய பணத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு சொன்னா இன்றைய பிரதமர் மோடி தான். அந்த பணத்துக்கு பின்னால இருந்து இயக்கக்கூடியவர். அவருடைய சொத்துக்கு காரணம் வேற யாரும் இல்ல, மோடின்னு சொல்லிட்டாரு. இந்த கோபத்துல தான் கெஜ்ரிவால் அவர்களை உள்ள வச்சாரு. இன்னைக்கு 50 நாள் உள்ள இருந்து வெளியே வந்த கெஜ்ரிவால் இன்னைக்கு கேட்கிறாரு, மோடி எப்படி குதர்க்கமா பேசுறாரோ,
மோடி அமித்ஷா எப்படி குதர்க்கமா பேசுறாரோ, இன்னைக்கு கூட திருமதி சோனியா காந்தி அவர்கள் 70% வந்து மைனாரிட்டிகள் கொடுத்தாருன்னு ஒரு பொய்யை அமித்ஷா சொல்றாரு. ஒரு உள்துறை அமைச்சராக இருந்து கொண்டு, ஒரு பிரதமராக இருந்து கொண்டு இவ்வளவு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார்கள். நாளாந்தர பேச்சாளர்கள், வலதுசாரி பேச்சாளர்கள் எப்படி தொலைக்காட்சியில் பேசுறாங்களோ அதை விட மோசமா மோடி அவர்கள் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் மிக கேவலமாக பேசுகிறார். அவர் ஏற்கனவே முஸ்லீம்களை பேசினாரு, இப்ப சமீபத்தில் இந்துக்களுக்கு எதிராக பேசினாரு. இந்துக்களுடைய பொருளாதாரம் 90 விழுக்காடு இந்துக்களுடைய அதிகாரம், அந்த அதிகாரத்தை வாங்கி ஒரு 10 விழுக்காடு இந்துக்களுக்கு RSS உறவினர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அவங்களுடைய பதவி, கல்வி, நம்முடைய இந்த பதவி, துணைவேந்தர் பதவி, இப்படி எல்லா பதவியும் 90 விழுக்காடு இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டியதை ஒரு 10 விழுக்காடு இந்துக்களுக்கு பறிச்சு கொடுக்கிறது யாருன்னு சொன்னா இன்னைக்கு பிரதமர் மோடி. அவ்வளவுக்கும் RSS சொல்றதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஓகே ஓகே, நன்றி. ராமன் வணக்கம். ராமன், நிறைய காலர்ஸ் எல்லாம் உங்களை கவனிக்கிறாங்க. ராமன், நீங்க நாளுக்கு நாள் நீங்க பாப்புலர் ஆயிட்டே இருக்கிறீங்க. அதனால சத்யம் டிவிக்கு முதல் வணக்கம். நிறைய பேர் உங்களை கவனிக்கிறாங்க, கொஞ்சம் திட்டுறாங்க, பரவாயில்ல, அது பொது வாழ்க்கையில சகஜம்தான். ராமன், ஏதாவது சொல்லணும்னு தோணுதா உங்களுக்கு? பதில் ஏதாவது இவங்க பேசினாங்களே அதுக்கு ஏதாவது? அதாவது அண்ணன் இதயத்துல்லா அவர்கள் வந்து ராமரை பற்றி சொன்னாருங்க. அதாவது ராமபிரான் தான் உலகத்திலே முதல் முறையாக சமூக நீதியின் பாதுகாவலன். ஆனா இன்னைக்கு யாரோ நாங்க சமூக நீதி பாதுகாவலன் சொல்றாங்க. ஆகவே அப்பேற்பட்ட ராமபிரானுக்கு கோயில் எழுப்ப வேண்டும் என்று பாஜக தேர்தல் அறிக்கையில் அதை நிறைவேற்றி விட்டது. ஆகவே தான் ராமன் இந்த தேசத்துக்கு எப்படி கோயில் கட்டியது கொள்கையை கோட்டை விட்டது. சார் வணக்கம். சார் வணக்கம் கண்ணன். எது புரியல? அமித்ஷாவுக்கும் நரேந்திர மோடிக்கும் ராகுல பார்க்கையில இளவரசரா தெரியுது. சரி. ஆனா இந்த பிஜேபி சார் என்னன்னா அவங்களோட தொண்டரா இல்லையான்னு தெரியல. அவங்களுக்கே இளவரசரா தெரியல. எங்களுக்கு எப்படி இளவரசர் அவர் தான், ராகுல் தான். நாங்க காங்கிரஸ் கட்சிக்காரர். ஓகே. அதான் அமித்ஷாவுக்கும் நரேந்திர மோடிக்கும் இளவரசரா தெரிஞ்சிருச்சு இப்ப. ஓ, அதாவது உங்களுக்கு தான் ஒரு இளவரசனா தெரிஞ்சாரு, இப்ப அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சுங்கிறீங்களா? அவங்க 2 பேருக்கு இளவரசர் பேசிட்டாங்கல்ல. அவர் அப்படிதான் பேசியிருக்காரு. காங்கிரஸ் வர்றதா சொல்றாங்கல்ல. சரி சரி சரி, அதனால என்ன சொல்ல வர்றீங்க? நேருக்கு நேரம் உட்கார்ந்து தான் தகுதி இல்லை. நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பிஜேபி காரங்களுக்கு எந்த தகுதி இல்லை. அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்கு? என்கிட்ட பேசுன்னு சொல்லுங்க. அவர் அண்ணாமலை எனக்கு பதில் கொடுப்பாரா? ராகுலுக்கு கொண்டு அண்ணாமலை எடுத்துட்டான். ஒரு கவுன்சிலரா கூட செஞ்சு பேசிட்டு. சரி, நீங்க என்ன பண்றீங்க கண்ணன்? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நெஞ்சம் நொறுக்கவில்லை. கண்ணன், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் உத்தங்குடி தியாகி பீடம் போயிட்டு சன்னு பேசுறேன். அப்படியா? சரிங்க கண்ணன். ரோட்டு மேல காந்தி சிலை வச்சு பராமரிச்சிட்டு இருக்கேன். சரி, நல்லது கண்ணன், நல்லது. உங்க அழைப்புக்கு நன்றி. வணக்கம் டேனியல். வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க டேனியல். நான் ஒரு முக்கியமான 2 காரியம் சொல்லிடுறேன். சொல்லுங்க டேனியல். சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, பிஜேபிக்கு வந்து நாம என்ன கேட்கிறோமோ அதுக்கு பதில் பதிலே வர்றது, பதில் சொல்ல மாட்டாங்க. உலகம் பூரா சுத்திட்டு வருவாங்க. சரி. கேட்ட கேள்வி பதில் சொல்ல மாட்டாங்க. ஓகே. ஒண்ணு. 2வது வந்து காங்கிரஸ் அதையும் சுட்டிட்டாங்க, இதையும் சுட்டிட்டாங்க, அப்படி இப்படி பேசுறாங்களே. வெள்ளக்காரங்க வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சி வாங்கும் போது ஒரு துறை கூட அவங்களுக்கு விட்டுட்டு போய் எல்லாமே ஒண்ணும் கிடையாது நாட்டுல. காங்கிரஸ் தான் வந்து மின்சாரத்திலிருந்து சகல தட்டு துறைகளும் காங்கிரஸ் வந்து உருவாக்குச்சு. காங்கிரஸ் உருவாக்குனதுதான் இன்னைக்கு இவங்க வந்து எல்லாத்துக்கும் அந்நியத்துக்கு வித்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு துறை கூட இன்னைக்கு இந்தியாவுக்கு சொந்தமான துறை ஒண்ணும் கிடையாது, எல்லாம் வித்துட்டாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து எல்லா துறையும் உருவாக்குச்சு. சரி. ரயில், போஸ்டல், இபி, எல்லா துறையும் அவங்க உருவாக்குனது. உடல், பொருள், ஆவி அத்தனையும் இந்தியாவுக்காக அர்ப்பணிச்சாங்க காங்கிரஸ்காரரு. ஆனா இவங்க வந்து எல்லாத்தையும் நாட்டை சுருட்டி எல்லாத்துக்கும் 2 பேருக்கு 3 பேருக்கு வித்துட்டு போயிட்டு இருக்காங்க. கேட்கற கேள்வி பதில் சொல்ல மாட்டாங்க, சுத்திட்டு வருவாங்க. ஏதோ சுத்திட்டு வருவாங்க. நீங்க கேட்கும் போது ஒரு ராமன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு. அது என்ன சார்? இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கணும்னா அந்த கேள்விக்கு கரெக்டான பதில் வரணும்ல. சரி சரி, நல்லதுங்க. டேனியல், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நீங்க?
குன்னூர், ஊட்டி குன்னூர். ஓ, ஊட்டியில இருந்தா? சரி சரி சரி, நல்லதுங்க நல்லதுங்க. உங்க அழைப்புக்கு நன்றிங்க சார். ப்ளீஸ். வணக்கம்ங்க விஜயதுரை, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க. இந்த பாரதிய ஜனதாவில் வந்து பேசுறாங்களே சார், நான் பேசுற டெய்லி உங்க சேனல்ல நான் கேட்பேன் சார். டெய்லி கேட்பேன். இந்த எல்லாரும் வந்து பொதுவா அழகா அந்த பட்டியலை இட்டு அங்க எழுதிக்கிட்டு வந்து அந்த வாசகத்தோட உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஆனா இந்த பாரதிய ஜனதாக்காரங்க வந்து மட்டும் பேசினாக்கா ஆணவம், அதிகாரம் தான் சார். ஆணவம், அதிகாரம், இது யாரோட சார் ஈக்குவல் பண்றது? சரி ஏன் சார் இவரு வந்து மோடி வந்து என்ன ராக்கெட் இதுல வானத்திலிருந்து கூச்சி வந்தாரா? ஓகே. வானத்திலிருந்து கூச்சி வந்தாரா? பேசுறதுக்கு குந்தி பேசுறதுக்கு ஒரு மரியாதை வேணும் சார். யாரு அண்ணாமலை யாரு சார்? அண்ணாமலை வந்து யாரோட ஈக்குவல் பண்றது? இதெல்லாம் வந்து நாக்கு பூசி சார். நான் டெய்லி இந்த இது உங்க உரையாடலாம் பாக்குறேன். சரி சரி, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அப்படிலாம் பேச சொல்லாதீங்க. ஒரு படிச்சவங்க, பட்டதாரி, அப்படிலாம் அவர் வந்து ராஜ பரம்பரை உள்ளவர். யாரு? ராகுல் காந்தி ராஜ பரம்பரை. அதெல்லாம் பேச ஆரம்பிச்சாக்கா ரொம்ப வைத்தறியும். ரொம்ப நன்றி சார். நல்லது நல்லதுங்க. நன்றி நன்றி உங்க அழைப்புக்கு. ஷஃபி, வணக்கம். வணக்கம் சார். இங்க மும்பைல இருந்து பேசுறீங்களா நீங்க? சொல்லுங்க ஐயா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? சசியா? சசி, சொல்லுங்க சசி. சார், நீங்க போட்டிருக்கீங்கல்ல விவாதத்துக்கு வருவாரா பிரதமர் அப்படின்னு. வரமாட்டார் சார், கண்டிப்பா வரமாட்டாரு. அப்படியா? ஏன்? அவர் ராகுல் காந்தி நல்லா கேட்பாரு சார். இவர் வந்து பிரஸ் மீட் பண்ண மாட்டாரு. அவர் கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல முடியும் அவரால? சரி சரி சரி, வேற ஏதாவது சொல்லணுமா நீங்க சசி? காங்கிரஸ் இந்த டைம் கண்டிப்பா வரும். இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும். அப்படியா? மகாராஷ்டிரால காங்கிரஸ் நிறைய சப்போர்ட் இருக்கு இந்த டைம்ல. அப்படியா? ஆமா. சரி சரி, நன்றி. ராமன், வணக்கம். ராமன், நிறைய காலர்ஸ் எல்லாம் உங்களை கவனிக்கிறாங்க. ராமன், நீங்க நாளுக்கு நாள் நீங்க பாப்புலர் ஆயிட்டே இருக்கிறீங்க. அதனால சத்யன் டிவிக்கு முதல் வணக்கம். நிறைய பேர் உங்களை கவனிக்கிறாங்க. கொஞ்சம் திட்டுறாங்க, பரவாயில்ல, அது பொது வாழ்க்கையில சகஜம்தான். சார், ரொம்ப நன்றி சார். நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய 3 பேருக்குமே ரொம்ப நன்றி. நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.